மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் கொடைக்கானலில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. இந்த மாதிரி காவேரியோட பக்கம் 2வது ஃபேமிலி இருக்குது. இவங்க இருக்கனால நம்மளால் சொத்தை வந்து காவேரி பேருக்கு மாற்றி எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுறலான்னு சொல்லிட்டு விஜய் எல்லாரையும் கூட்டிகிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா சென்னைக்கே வந்துடுவாங்க. சென்னைக்கு வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே தன்னோட புருஷன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா பார்த்திங்க அப்படின்னா தூக்கு போட போயிருப்பாங்க. அவங்கள காப்பாற்றி திரும்ப விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள நல்லபடியாக வீட்டில் இருக்க வச்சுருப்பாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுக்குற மாதிரியே காவேரியோட அப்பாவோட அந்த 2வது ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா சாரதாவை தேடி அவங்க இருக்க வாடகை வீட்டுக்கே வந்துடுவாங்க. வாடகை வீட்டுக்கு வந்து கதவை திறந்து கதவை திறந்த உடனே வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு உள்ளே வந்துடுவாங்க. என்ன எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்பாங்க. நாங்கள் எங்கே போகிறது, உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு யார் இருக்கா, எங்களுக்கு தங்கவும் வேறு இடம் இல்லை, அதான் நாங்கள் இங்கேயே வந்துட்டோம்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. உடனே சாரதா அழுதுகிட்டே இந்த விஷயத்தெல்லாம் காவேரிக்கு சொல்லுவாங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு வேக வேகமாக வந்து விஜய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். கதவை பூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் காரில் எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி ஆல்ரெடி விஜய் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா சாரதா ஃபேமிலியை விடாமல் துரத்திக்கிட்டே ஏதாவது ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. வாடகை வீட்டில் இருந்தாலும் விடலை, இப்போ விஜய் வீட்டுக்கு வந்தாலும் திரும்ப துரத்திட்டு வந்துட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா சாரதா வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்கு உண்டாகுறாங்க. ஸோ இந்த ஃபேமிலியை எப்படி தான் துரத்த போகிறாங்க, ஸோ இவங்கனால இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் காவேரி குடும்பம் சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.